ஹலோ வெல்கம் பேக் டு எலைட் ரெசிபீஸ். நம்ம இப்போ இந்த வீடியோவில் கஜூர் லட்டு எப்படி மேக் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். கஜூருன்றது என்னென்னா டேட்ஸுன்னு சொல்லுவோம் தமிழில். கஜூருன்றது ஹிந்தி வேர்டு டேட்ஸுக்கு. ஸோ இப்போ வாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுன்றதை பார்க்கலாம். இதுக்கு 6 டைப் ஆஃப் நட்ஸ் நமக்கு வேணும். வால்நட், கேஷ்நட், ரைசன், ஆல்மண்ட், ஃபிக், டேட்ஸ். இது எப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரி மெஷர்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து 200 ml கப்பில் 1/4 கப் எடுக்கிறீங்கன்னா எல்லாமே 1/4 கப் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த ஸ்வீட் டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த லட்டு வந்து என்னென்னா நமக்கு இந்த நேச்சுரல் நட்ஸில் இருக்க ஸ்வீட்டு தான் இந்த லட்டுக்கு ஸ்வீட்னஸ் கொடுக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இது ஹெல்தி தான். இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஜாரில் ஆல்மண்டு, பாதாம் பருப்பை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பவுடராக அடிச்சுக்கோங்க. அதை இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. எல்லா நட்ஸையுமே நீங்கள் ரொம்ப மாவு மாதிரி அரைக்காமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஆல்மண்ட் பவுடரை இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. செகண்டாக நீங்கள் கேஷ்யூ நட்டை இதில் சேர்த்துக்கோங்க. எதர் நீங்கள் ப்ரோக்கன் கேஷ்யூ நட் இல்லைனா ஃபுல் கேஷ்யூ நட்டை நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். அந்த கேஷ்யூ நட்டையும் அதே மாதிரி குறைன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த கேஷ்யூ நட் பவுடரையும் நீங்கள் ஆல்மண்ட் பவுடரோடு சேர்த்துடலாம். இப்போ நம்ம தேர்ட் இன்க்ரீடியண்ட் வால்நட் சேர்க்க போகிறோம். இப்போ இந்த வால்நட்டையும் மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதையும் குறைன்னு நீங்கள் பவுட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதையும் இந்த பவுலில் சேர்த்துருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபிக்கை 2 to 3 பீசஸாக பிரேக் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. இந்த ஃபிக்கையும் நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஃபிக்கையும் இந்த பவுலில் சேர்த்துருங்க. நெக்ஸ்ட்டு 5th and 6th இன்க்ரீடியண்ட் நம்ம எடுத்து வச்சுருக்க டேட்ஸில் இருக்க சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் அதை சேர்த்துருங்க. ரெய்சன்ஸையும் இதோடு சேர்த்துருங்க. இது ரெண்டையும் நீங்கள் மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்டிக்கியாக தான் இருக்கும். அதனால் இதை நீங்கள் கை போட்டு வலித்து மிக்சியிலேருந்து இந்த பவுடரோடு சேர்த்துருங்க. இது எல்லாமே நமக்கு நேச்சுரல் ஸ்வீட்னஸ் தான் கொடுக்கும் இந்த லட்டுக்கு. நம்ம ஒயிட் சுகர்லாம் எதுவுமே ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கடாயை ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் வந்து சிம்லே இருக்கட்டும். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கதெல்லாம் இதில் நீங்கள் சேர்த்துருங்க. இப்போ இதை ஸ்லோவாக நீங்கள் கரண்டி போட்டு கிண்டி விட்டுக்கோங்க. ஏன்னா நட்ஸ் வந்து நமக்கு பவுடராக இருக்கும், டேட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டிக்கியாக இருக்குது. ஸோ இந்த நட்ஸும் டேட்ஸும் நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகணும். நீங்கள் இது வந்து ஒரு 5 minutes எடுக்கும் குக் ஆகிறதுக்கு. அந்த ஃபுல் 5 minutesம் நீங்கள் ஃப்ளேமை சிம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குத்தி விட்ருங்க. டேட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி குத்தி விட்டிங்கன்னா தான் வந்து ஸ்லோவாக கலர் சேஞ்ச் ஆகி இந்த வால்நட்டு, கேஷ்நட் அண்ட் ஆல்மண்டோடு இது ஒன்று சேர்ந்து நமக்கு ஈக்குவல் ஸ்வீட்னஸ் கொடுக்கும். இப்போ நம்ம கிண்டினதில் பாருங்கள் கலர் ஸ்லோவாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுக்கு கீ எதுவுமே தேவையில்லை. நம்ம ஏன் இந்த மாதிரி கிண்டுறோன்னா நம்ம அப்போ தான் வந்து லட்டு மேக் பண்ணி நம்ம கொஞ்ச நாள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது கெட்டு போகாமல் இருக்கும். ஸ்லோவாக உங்களுக்கு வந்து இதோட ஃப்ளேவரும் வரும். நட்ஸோட ஃப்ளேவர் ஸ்மெல்லெல்லாம் உங்களுக்கு ஸ்லோவாக வர ஆரம்பிக்கும். இந்த எண்ணெய் விட்டுக்கிட்டும் வரும். ஸோ உங்களுக்கு எண்ணெய் விட்டுக்கிட்டு வர்றது தான் வந்து பதம் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி எண்ணெய் விட்டுக்கிட்டு இந்த கலர்லாம் மாறினதுக்கப்புறமா எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக இதை கிண்டணும். அப்போ தான் வந்து ஒட்டிக்காது சட்டியில். இப்போ நாங்கள் எதுவுமே சட்டியில் ஒட்டிக்காமல் நல்லா கிண்டியிருக்கோம். இப்போ இது கரெக்ட் பதத்துக்கு வந்துருச்சு. இதை நீங்கள் உடனே நீங்கள் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அந்த கடாயோட ஹீட்டுக்கு அது இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பி ஆயிரும். இது நீங்கள் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் இதை மாதிரி லட்டு ஷேப்பில் பால்ஸ் மாதிரி நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபுல் சிலிண்டரிக்கல் ஷேப்பில் மேக் பண்ணிவிட்டு பாப்பி சீட்ஸை அதுக்கு மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அதை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அது நமக்கு ஒரு ஷேப் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிப்பியை.
லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். இதுதான் வந்து நம்ம பேக்கரியிலலாம் 2000 ருபீஸ்க்கு விற்றுட்ருக்காங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இப்போ இது உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டேட்ஸு, ரீசன்ஸ் எல்லாம் குறைச்சிக்கோங்க.